கெமிஸ்ட்ரி பார்க்குறோங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து மோல் கான்செப்ட் எடுத்துக்கிறோம். இப்போ மோல் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோங்க. மோல் கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோன்னா அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கிறோம். அட்டாமிக் மாஸ்ன்னு என்னென்னா மாஸ் ஆஃப் அன் ஆட்டம். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஆட்டம்ன்ற இடத்துல ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 1.008. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 1.008. இதுக்கு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்யூ. ஏஎம்யூ என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். ஏஎம்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். அடுத்து இந்த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்றோம். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன சொல்லணும்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னன்னு சொல்லணும்னா 1.008 ஏஎம்யூ அப்படி சொல்லலாம். இதே போல சம் அதர் ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஹீலியம் எடுத்துக்கலாம். ஹீலியம்க்கு அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4. அப்படின்னா மாஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் எவ்வளவு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. மாஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் எவ்வளவு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹீலியம் எவ்வளவு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. இப்போ மாஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் எவ்வளவு சொல்லனாக்கா மாஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் எவ்வளவு சொல்லனா 4 AMU. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹீலியம் எவ்வளவு சொல்லனா 4 AMU அப்படி சொல்லலாம். அடுத்து ஆட்டம் வந்து லித்தியம் எடுத்துக்கலாம். லித்தியம்க்கு அட்டாமிக் நம்பர் 3, மாஸ் நம்பர் 7. இப்போ லித்தியம்க்கு மாஸ் ஆஃப் இந்த லித்தியம்க்கு அட்டாமிக் நம்பர் 7, மாஸ் நம்பர் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 3, மாஸ் நம்பர் வந்து 7. மாஸ் ஆஃப் லித்தியம் ஆட்டம் கேட்டா எவ்வளவு சொல்ல 7 AMU சொல்லாமா பாருங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் லித்தியம் கேட்டா 7 AMU சொல்லாமா அட்டாமிக் மாஸ் ஆஃப் லித்தியம்னு கேட்டா. அதே மாதிரி பெரிலியம் பார்த்தீங்கன்னா 49. பெரிலியம்க்கு அட்டாமிக் நம்பர் 4, மாஸ் நம்பர் வந்து 9. அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் பெரிலியம் கேட்டா 9, மாஸ் ஆஃப் பெரிலியம் ஆட்டம் கேட்டா 9. இது போல சொல்லாங்க. சரி, அப்படின்னா அட்டாமிக் மாஸ்னா என்ன? அட்டாமிக் மாஸ்னா மாஸ் ஆஃப் அன் ஆட்டம். அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு சொல்லனா மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படி சொல்லாங்க. சரி, அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் எவ்வளவு சொல்லியிருக்குன்னாக்கா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளவு சொல்லியிருக்குன்னா 1.008 AMU. அப்போ இந்த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வேல்யூ கொடுத்துருக்கோம். எந்த யூனிட்ல கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்யூல கொடுத்துருக்கோம். அட்டாமிக் மாஸ் யூனிட்ல கொடுத்துருக்கோம். ஜென்ரலா மாஸை பார்த்தீங்கன்னா கிராம்ல தானேங்க கொடுப்போம். ஜென்ரலா மாஸ்னா கிராம்ல தானே கொடுக்கணும். ஆனா இங்க எந்த யூனிட்ல கொடுத்துருக்கோம்? ஏஎம்யூல கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஏஎம்யூவை என்ன பண்ணணும்? கிராம்ஸா மாத்தணும். இந்த ஜென்ரலா மாஸ்னா கிராம்ஸ்ல சொல்லுவோம், இல்ல கிலோகிராம்ஸ்ல சொல்லுவோம். இங்க மாசை எந்த யூனிட்ல சொல்லியிருக்கோம்? ஏஎம்யூல சொல்லியிருக்கோம். அப்படின்னா இந்த ஏஎம்யூவை கிராமா மாத்தணும். அப்படின்னா ஏஎம்யூக்கும் கிராமுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அன்ட்டு நம்ம பார்க்கணுங்க. ஏஎம்யூக்கும் கிராமுக்கும் உள்ள ரிலேஷன் 1 AMU is equal to 1 by Avogadro number grams. 1 AMU is equal to how many grams? 1 by Avogadro number grams. 1 by Avogadro number of grams. இது சிம்பிளிஃபை பண்றோம். இது சிம்பிளிஃபை பண்ண எவ்வளவு வருதுன்னா 1.67 into 10 power minus 24 gram. அப்போ 1 AM is equal to என்ன சொல்லனா 1.67 into 10 to the power of minus 24 gram. அது போல சொல்லாங்க. 1 AM is equal to என்னன்னு சொல்லனா 1.67 into 10 power minus 24 gram. இது போல சொல்லலாம். 1 AM வந்து இத்தனை கிராம்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் என்னன்னு சொல்றோம்னா 1.008 into 1 AMU இப்படி சொல்லணும். இப்போ இந்த 1 AMU என்ற இடத்துல கிராம்ஸை சப்ஸ்டியூட் பண்றோம். இந்த 1 AMU இந்த கிராம்ஸை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 1.67 into 10 power minus 24 கிராம். இப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு கிடைச்சிச்சுங்க. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கிராம்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்ன மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எப்படி சொல்லியிருந்தோம்? மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு
1.008 into 1.67 into 10 power minus 24 கிராம் இப்படி சொன்னோம். இப்போ இங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஐட்டம் சொல்லிக்கும், இங்கேயும் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஐட்டம் சொல்லிக்கும். இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க மாசை வந்து ஏஎம்யூல சொல்றோம், இங்க மாசை வந்து கிராம்ல சொல்றோம். சரி, இப்போ 2 ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் கொடுத்தா அதனுடைய மாசை எப்படி சொல்றது? 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அதனுடைய மாஸ் வேணும்னா இதை எதால மல்டிப்ளை பண்ணணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரி, இப்போ மாஸ் ஆஃப் இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் number of hydrogen atoms. Mass of Avogadro number of hydrogen atoms. Mass of Avogadro number of hydrogen atoms வேணும்னா என்ன செய்யலாம்னா இதை வந்து அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 1.008 to 1.67 into 10 power minus 24 into அவகேட்ரோ நம்பர் கிராம். அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அவகேட்ரோ நம்பரோ இந்த நம்பரோ எப்படி இருக்கும் பாருங்க. இது வந்து அவகேட்ரோ நம்பர், இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் அவகேட்ரோ நம்பர்னு சொல்லலாம். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிக்குமான்னு பாருங்க, இதுவும் கேன்சல் ஆயிக்குமான்னு பாருங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. அப்ப என்ன கிடைக்கும்னாக்கா இப்போ 1.008 கிராம் 1.008 கிராம் 1.008 கிராம் வந்து கிடைக்குதுங்க. சரி, இப்போ நமக்கு கிடைச்சது என்னன்னு சொல்றோம்னா மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் என்னன்னு சொன்னாக்கா 1.008 கிராம்னு சொன்னோம். அதை இன்னொரு பேரும் சொல்லலாம். அந்த 1.008 கிராம் இருக்குது இல்லைங்க, 1.008 கிராம், இதை வந்து வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இப்படின்னு சொல்லலாம். மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை அவகேட்ரோ நம்பரை என்னன்னு சொல்லலாம்னா 1 mole அப்படி சொல்லலாம். அவகேட்ரோ நம்பரை எப்படி சொல்லலாம்னா 1 mole அப்படி சொல்லலாம். இந்த 1 mole ஆஃப் ஆட்டம்ஸை அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், 1 mole ஆஃப் ஆட்டம்ஸ் என்னன்னு சொல்றோம்னாக்கா அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அது போல சொல்றோங்க. அடுத்து இந்த மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஆட்டம்ஸை இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம்னாக்கா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கிராம் அட்டாமிக் மாஸ். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாம். மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லாங்க. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்லனாக்கா கிராம் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், கிராம் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லாங்க. கிராம் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் அது போல சொல்லலாம். இன்னொரு பேர் எப்படி சொல்லலாம்னாக்கா இதை வந்து 1 கிராம் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், 1 கிராம் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் அது மாதிரி சொல்லாங்க. 1 கிராம் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எப்படி சொல்லலாம்னாக்கா இங்க என்ன சொல்லிக்கணும், மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லிக்கோ, கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லிக்கோ, கிராம் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லிக்கோ, இங்க என்ன சொல்லிக்கோ 1 கிராம் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், 1 கிராம் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் இப்படி சொல்லிக்கோ. அப்போ மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை இது போல சொல்லலாம், இது போல வேற வேர்ட்ஸ்ல சொல்லலாம் அன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா நைட்ரஜன் 714 நைட்ரஜன் எடுத்துக்கலாம். இதுக்கு அட்டாமிக் நம்பர் என்னன்னா 7, இதுக்கு மாஸ் நம்பர் என்னன்னா 14. இப்போ நைட்ரஜனுக்கு மாஸ் ஆஃப் 1 நைட்ரஜன் ஆட்டம் இன் AMU அப்படி கேட்டா நம்ம என்ன சொல்றது? மாஸ் ஆஃப் 1 நைட்ரஜன் ஆட்டம் இன் AMU அப்படி கேட்டா என்ன சொல்லணும்னா 14 AMU சொல்லிடலாம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டா 14 AMU அப்படி சொல்லலாம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் இன் கிராம்ஸ், அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் அதாவது அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டா 14 AMU. மாஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இன் கிராம்ஸ் அப்படி கேட்குறாங்க. மாஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இன் கிராம்ஸ்னு கேட்டால் என்ன சொல்லணும்னா 14 இன்ட்டு 1.67 இன்ட்டு 10 to the power of minus 24 கிராம்னு சொல்லணும். இப்போ மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்ஸ் கேட்டால் என்ன சொல்லணும்னா 14 கிராம்ஸ். மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்ஸ் கேட்டால் 14 கிராம்ஸ்.
கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டா 14 கிராம்ஸ். கிராம் ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன் கேட்டா 14 கிராம்ஸ். 1 கிராம் ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன் கேட்டாலும் 14 கிராம்ஸ். இது போல சொல்லாங்க. சரி, இப்போ 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 என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா ஆக்சிஜன் 816 இப்படி எடுத்துக்கிறோம். 16 AMU ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. 16 AMU ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். 16 AMU ஆஃப் ஆக்சிஜன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 16 AMU ஆஃப் ஆக்சிஜன் அப்படி எடுத்துக்கிறோம். அதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும்? 16 AMU ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். சரி, இப்போ 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். அதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கணுங்க? 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். அதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குங்க? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒண்ணு கிடையாது, அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். நல்லா பாருங்க, 16 AMUல ஒரு ஆட்டம் இருக்கும். ஆனா 16 கிராம்ல அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா சோடியம் 1123 இப்படி எடுத்துக்கலாம். சோடியம் 1123. சோடியம் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 11, மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 23. சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா 23 AMU ஆஃப் சோடியம் 23 AMU ஆஃப் சோடியம் எடுத்துக்கிறேன். 23 AMU ஆஃப் சோடியம் எடுத்துக்கினா அதுல எத்தனை சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குன்னா 23 AMU ஆஃப் சோடியம் எடுத்துக்கினீங்கன்னா இதுல எத்தனை சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குன்னா ஒரே ஒரு சோடியம் ஆட்டம் தாங்க இருக்கும். அதே 23 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் எடுத்துக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. 23 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் எடுத்துக்கினீங்கன்னா இதுல எத்தனை சோடியம் ஆட்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து அவகேட்ரோ நம்பர் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குங்க. அவகேட்ரோ நம்பர் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குங்க. இப்போ 46 கிராம் ஆஃப் சோடியம் எடுத்துக்கிறேன். 46 கிராம் ஆஃப் சோடியம் ஆட்டம் 46 கிராம் ஆஃப் சோடியம் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இதுல எத்தனை மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா இந்த 46 கிராம் ஆஃப் சோடியம்ல பாத்தீங்கன்னா எத்தனை மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா 2 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குது. 2 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குது. இத என்னன்னு சொல்லனாக்கா இதுக்கு இன்னொன்னு என்னன்னு சொல்லனா 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் சோடியம் அப்படின்னு சொல்லலாம். இது 46 கிராம் ஆஃப் சோடியம் என்னன்னு சொல்லனா 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் சோடியம் 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் சோடியம் இது போல கூட சொல்லலாம். 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் சோடியம் அப்படி சொல்லலாம். 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் சோடியம்னா 2 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் 2 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் அது போல சொல்லாங்க. 2 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஆட்டம்ஸ் அது போல சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ்னா என்ன அர்த்தம்னா மாஸ் ஆஃப் ஏ மாலிகுல். மாஸ் ஆஃப் ஏ மாலிகுல். மாலிகுலர் மாஸ்னா என்ன அர்த்தம்னாக்கா மாஸ் ஆஃப் ஏ மாலிகுல் அப்படி சொல்றோம். இப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் என்னன்னு சொல்லனா 2 into மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் என்னன்னு சொல்லனா 2 into மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படி சொல்லலாம். ஏன்னாக்கா ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்முலா வந்து H2 அதனால. இப்போ இந்த 2 எதுக்குன்னா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளவுனா 1.008 AMU. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து 1.008 AMU. ஸோ இது என்னன்னு எழுதுறேன்னா 2.016 AMU. 2.016 AMU அப்படி சொல்றோம். அப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல்னு கேட்டா 2.016 AMU. இத இன்னொரு பேர் என்னன்னு சொல்லனாக்கா இதுக்கு வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அது மாதிரி சொல்லலாம். அப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு என்ன சொல்லலாம்னா 2.016 AMU சொல்லலாம்.
இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் இன் ஏஎம்யூ சேம். சரி, இப்போ நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் அவகேட்ரோ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் இன் கிராம்ஸ் பார்க்கலாங்க. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுலை கிராம்ஸ்ல பார்க்கலாம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுலை கிராம்ஸ்ல பார்க்கலாம். அதுக்காக என்ன பண்றேன்னா இப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் எழுதிக்கலாம் 2.016 இன்ட்டு 1 AMU எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஏஎம்யூவை கிராம்ஸா மாற்ற போறேன். இந்த ஏஎம்யூவை கிராம்ஸா மாத்துறோம். 2.016 இன்ட்டு 1.67 இன்ட்டு 10⁻⁻24 கிராம் கிராம்ஸா மாத்திக்கணும். இப்போ ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலினுடைய கிராம் வந்து இவ்வளவு அப்படின்னா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் இன் கிராம்ஸ்னா இவ்வளவுங்க. இப்போ 2 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய மாஸ் எவ்வளவுனா இவ்வளவு. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 10 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய மாஸ்னா இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம். இதுக்கு என்னன்னா இது அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க. இது அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2.016 இன்ட்டு 1.67 in 10⁻⁻24 இன்ட்டு அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. இப்போ இது வந்து அவகேட்ரோ நம்பர், இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் அவகேட்ரோ நம்பர். இதுவும் எப்படின்னா கேன்சல் ஆயிக்குங்க. கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.016 கிராம். இது வந்து மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். அப்போ மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் எவ்வளோனா 2.016 கிராம். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் என்னன்னா மாஸ் ஆஃப் 1 mole of hydrogen molecules. மாஸ் ஆஃப் 1 mole of hydrogen molecules அது மாதிரி சொல்லலாம். அப்போ அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா 1 mole of molecules. அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா 1 mole of molecules. இதை வேற விதமா எப்படி சொல்றதுன்னா கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாம். இந்த 2.016 கிராம் என்னன்னு சொல்லனா கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கிராம் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லனா 1 கிராம் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாம். 1 கிராம் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்னு சொல்லனா மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாம். அப்போ மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வேற எப்படி எல்லாம் சொல்லலாம்னா மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் சொல்லலாம், கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம், கிராம் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம், 1 கிராம் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம், மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம். இது எல்லாமே சேம்ங்க. இது எல்லாமே ஒரே மீனிங்கை குறிக்குது. அதாவது இதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளவு மாஸ்னா 2.016 கிராம் இதாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன மாலிகுல் எடுத்துக்கிறோம்னாக்கா ஃப்ளூரின் எடுத்துக்கலாம். ஃப்ளூரின் வந்து 919. ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் நம்பர் எவ்வளவுன்னா 9, மாஸ் நம்பர் எவ்வளவுன்னா 19. சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 19 AMU எடுத்துக்கிறேன். 19 AMU ஆஃப் ஃப்ளூரின் எடுத்துக்கிறேன். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 19 AMU ஆஃப் ஃப்ளூரின் எடுத்துக்கிறேன். இத வேற என்னன்னு சொல்லலாம். 19 AMU ஆஃப் ஃப்ளூரின் என்னன்னு சொல்லனாக்கா மாஸ் ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம் அப்படி சொல்லலாம். இத வேற எப்படி சொல்லனா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின் அப்படி சொல்லலாம். இந்த 19 AMU அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின்
அப்படி சொல்லாங்க. சரி, இப்போ 19 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ 19 கிராம் எடுத்துக்கினா இது என்னன்னு சொல்லனாக்கா கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின் சொல்லலாம். இல்லைன்னா மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம்ஸ், மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் அப்படி சொல்லலாம். அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம்ஸ், மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் அப்படி சொல்லலாம். இதை எப்படி சொல்லணும்னா 1 கிராம் ஆட்டம் ஆஃப் ஃப்ளூரின் அப்படி சொல்லலாம். 1 கிராம் ஆட்டம் ஆஃப் ஃப்ளூரின் சொல்லலாம். இல்லைன்னா என்னன்னு சொல்லணும்னா கிராம் ஆட்டம் ஆஃப் ஃப்ளூரின் அப்படி சொல்லலாம். கிராம் ஆட்டம் ஆஃப் ஃப்ளூரின் அப்படி சொல்லலாம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஃப்ளூரினுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா 919. இதை இப்போ எப்படி எடுத்துக்கிறேன்னா 38 AMU. 38 AMU இது என்னன்னு சொல்லனா மாஸ் ஆஃப் ஃப்ளூரின் மாலிகுல் அப்படி சொல்லாங்க. மாஸ் ஆஃப் ஃப்ளூரின் மாலிகுல் சொல்லாங்க. இன்னொன்னு என்ன சொல்லனா மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின் அப்படி சொல்லாங்க. மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின் அப்படி சொல்லலாம். இப்போ 38 கிராம்ஸ் எடுத்துக்கிறேங்க. இந்த 38 கிராம்ஸ் என்னன்னு சொல்லனா மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் மாலிகுல்ஸ். இன்னொன்னு என்ன மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஃப்ளூரின் மாலிகுல்ஸ். இன்னொன்னு மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின். இன்னொன்னு என்னன்னு சொல்லனா கிராம் மாலிகுல் ஆஃப் ஃப்ளூரின். இன்னொன்னு என்ன சொல்லனா 1 கிராம் மாலிகுல் ஆஃப் ஃப்ளூரின். இன்னொன்னு என்ன சொல்லனா மோலார் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின், மோலார் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின். இன்னொன்னு என்ன சொல்லனா 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் ஃப்ளூரின், 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் அப்படின்னு சொல்லாங்க. 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் அது போல சொல்லாங்க. 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் அப்படி சொல்லாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இப்போ மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் மாலிகுல், மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் மாலிகுலை எப்படி பார்க்கறதுன்ட்டு பார்க்கலாம். மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் மாலிகுல் என்னன்னு சொல்லணும்னா 2 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், 2 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பிளஸ் 1 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபர், அட்டாமிக் பிளஸ் 4 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படி சொல்றாங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ இந்த 2 எடுத்துக்கிறோம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரஃப்லி 1 அதை எடுத்துக்கிறோம். இந்த 1 அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபர் வந்து 32 எடுத்துக்கிறோம். பிளஸ் 4 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16 எடுத்துக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளவு வருதுன்னா 98. யூனிட் என்னன்னா AMU. அப்போ மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் மாலிகுல் என்னன்னு கேட்டீங்கன்னா 98 AMU. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படி சொல்றாங்க. மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அது மாதிரி சொல்லிட்டோம். இப்போ இந்த AMU என்ற இடத்துல இந்த 98 AMU இருக்குது இல்லைங்க, இந்த AMU என்ற இடத்துல கிராம்ஸ் எழுதுனா என்ன வரும்? கிராம்ஸ் எழுதுறோங்க. கிராம்ஸ் எழுதுனா என்ன வரும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 98 கிராம்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். 98 கிராம்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்லனாக்கா கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்லலாம். மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்லலாம். மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் மாலிகுல்ஸ் சொல்லலாம். கிராம் மாலிகுல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்லலாம். 1 கிராம் மாலிகுல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட்னு சொல்லலாம். மோலார் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட்னு சொல்லாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 98 கிராம் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் contains 98 grams of sulfuric acid contains 2 moles of hydrogen atoms அப்படி சொல்லாங்க. 2 moles of hydrogen atoms. 98 gram of sulfuric acid contains 2 moles of hydrogen atoms சொல்லலாம். hydrogen atoms சொல்லலாம். இல்லைன்னா 1 mole of hydrogen molecules. 1 mole of hydrogen molecules. 98 grams of sulfuric acid contains 1 mole of hydrogen molecules அப்படி சொல்லலாம்.
இல்லைன்னா 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாம். 98 கிராம் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் கண்டைன்ஸ் 2 கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாம். இப்போ சொல்லுங்க, 98 கிராம் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் கண்டைன்ஸ் how many moles of oxygen atoms அப்படி கேட்டா என்னங்க சொல்றது? 98 grams of sulfuric acidல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படி கேட்டா என்னங்க சொல்லலாம்? 98 grams of sulfuric acidல ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டா என்னங்க சொல்லலாம்? ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படி கேட்டா 4 moles of oxygen atoms அப்படி சொல்லலாம். எவ்வளவு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்றதுங்க? எவ்வளவு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படி கேட்டா என்னங்க? எவ்வளவு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு கேட்டா என்னங்க சொல்றது? 2 moles of oxygen molecules இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, எவ்வளவு கிராம் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குதுன்னு கேட்டா என்னங்க சொல்றது? how many gram atoms of oxygen கேட்டா என்னங்க சொல்றது? how many gram atoms of oxygen கேட்டா என்னங்க சொல்றது? how many gram atoms of oxygen கேட்டா என்னங்க சொல்லலாம்? how many gram atoms of oxygen கேட்டா என்னங்க சொல்றது? how many gram atoms of oxygen கேட்டா என்ன சொல்லணும்னா 4ன்னு சொல்லுங்க. 4 gram atoms of oxygen 4 gram atoms of oxygen அப்படி சொல்லணும். 4 gram atoms of oxygen அப்படி சொல்லணும். ஏன் 4 gram? ஏன்னா 1 gram atom of oxygen வந்து 1 gram atom of oxygen 1 mole of oxygen atoms. 1 gram atoms of 1 gram atom of oxygen 1 mole of oxygen atoms. 4 gram atoms of oxygen atoms என்ன அர்த்தம்? 4 moles of oxygen atoms. 4 moles of oxygen atoms அது போல வருங்க. 4 moles of oxygen atoms. சரி, ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை பார்க்கலாம். இப்போ என்ன கான்சன்ட்ரேஷன் டேர்ம் எடுத்துக்கிறேன்னா இதில் எடுத்துக்கிறது என்னன்னா பர்சன்டேஜ் பை மாஸ். பர்சன்டேஜ் பை மாஸ் அப்படின்னா பர்சன்டேஜ் பை வெயிட் அப்படி எடுத்துக்கிறோம். அப்படின்னா இது என்னன்னு சொல்றேன்னா மாஸ் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜ் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட். சொல்யூட்னா கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம், சால்வெண்ட்னா அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். எதுல? சொல்யூஷன்ல. அப்ப சொல்யூஷன் என்ன அர்த்தம்? சொல்யூஷன்ல என்னென்ன இருக்கும்? சால்வெண்ட் இருக்கும், சொல்யூட் இருக்கும். சொல்யூட் வந்து கம்மியா இருக்கும், சால்வெண்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படி சொல்றோம். சரி, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் என்னன்னு சொல்லணும்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் by mass of solution. mass of solution into 100. இதாங்க mass percent of solute. அப்போ mass percent of solute என்னன்னு சொல்றேன்னா mass of solute by mass of solution into 100 அப்படி சொல்றோம். இது வந்து mass percent of solute. இப்போ சப்போஸ் இது percentage by volume, இந்த மாஸ் என்ற இடத்துல வால்யூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வால்யூம் பர்சன்ட் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு என்னங்க சொல்லலாம்? இந்த இடத்துல என்னங்க வரும்? வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 100. இது ஓகேங்களா? பாருங்க, கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ல நெக்ஸ்ட் டேர்ம் போறோம். பர்சன்டேஜ் பை வால்யூம். பர்சன்டேஜ் பை வால்யூம் என்ற இடத்துல வால்யூம் பர்சன்ட் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன எழுதலாம்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 100 அப்படி சொல்லலாம். இது என்னன்னா வால்யூம் பர்சன்ட் ஆஃப் சொல்யூட். வால்யூம் பர்சன்ட் ஆஃப் சொல்யூட் இப்படி சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் எங்க போறோம்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் மாஸ் பை வால்யூம். பர்சன்டேஜ் மாஸ் பை வால்யூம் இது எப்படி சொல்லலாம்? பர்சன்டேஜ் மாஸ் பை வால்யூம் இது எப்படி சொல்றது அன்ட்டு பார்க்கலாங்க. பர்சன்டேஜ் மாஸ் பை வால்யூம் இதுக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம்னா 0.9% 0.9% mass by volume aqueous solution of sodium chloride இப்படி எடுத்துக்கலாம். 0.9% mass by volume aqueous solution of sodium chloride இது போல ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கணுங்க. இது எப்படி சொல்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ
இந்த percentage, இந்த வால்யூம், இந்த சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் இப்படி ரிலேட் பண்ணணும், இப்படி ரிலேட் பண்ணணும். அதாவது இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் என்ன 100, வால்யூம் என்ன ml, 100 ml ஆஃப் சொல்யூஷன் அப்படி எடுத்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் எப்படி ரிலேட் பண்றேன்னு பாருங்க. இந்த 0.9, இந்த மாஸ், இந்த NaCl இது போல ரிலேட் பண்ணுங்க. அப்படின்னா இதனுடைய மீனிங் என்னன்னாக்கா, இதனுடைய மீனிங் என்னன்னா 0.9 grams ஆஃப் சோடியம் குளோரைடு, 0.9 grams ஆஃப் சோடியம் குளோரைடு. அப்படின்னா இந்த சென்டென்ஸ் இப்போ கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா 0.9 grams ஆஃப் சோடியம் குளோரைட் per 100 ml ஆஃப் சொல்யூஷன், 100 ml ஆஃப் சொல்யூஷன். இதனுடைய மீனிங் இதுதாங்க, 100 ml ஆஃப் சொல்யூஷன். அப்போ 0.9 grams ஆஃப் சோடியம் குளோரைட் per 100 ml ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா 100 ml ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளவு சோடியம் குளோரைடு இருக்குன்னா 0.9 கிராம்ஸ் இருக்குது. 100 ml ஆஃப் சோடியம் குளோரைட், 100 ml ஆஃப் சொல்யூஷன்ல 0.9 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு இருக்குதுங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இந்த சொல்யூஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க வெசல் எடுத்துக்கிறோம். இதுல வந்து இந்த மார்க் வந்து என்னன்னா, இந்த மார்க் வந்து 100 ml குறிக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா 0.9 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு, 0.9 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் சாலிட் எடுத்துக்கோங்க. 0.9 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் சாலிட் எடுத்துக்கோங்க. அடுத்து வாட்டர் ஆட் பண்ணுங்க. வாட்டர் ஆட் பண்ணுங்க. எந்த லெவல் வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணணும், இந்த லெவல் வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டிர் பண்ணிடுங்க. ஸ்டிர் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா, உங்களுக்கு 100 ml ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த 100 ml ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளவு சோடியம் குளோரைடு இருக்குது, 0.9 கிராம் இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நீங்க வெசல் எடுத்துக்கிறீங்க. இந்த வெசல்ல வந்து மார்க் இருக்குது. இந்த மார்க் வரைக்கும் 100 ml மீனிங். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா 0.9 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் சாலிட் எடுத்துக்கோங்க. அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணுங்க. வாட்டர் எந்த லெவல் வரைக்கும் ஆட் பண்றீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் ஆட் பண்ணுங்க. எப்படி பாக்குறதுன்னா, வாட்டர்ல வந்து மினிஸ்கஸ் இருக்கும். வாட்டர்னுடைய லோயர் மினிஸ்கஸ் வந்து இதோட கோயின்சைட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. வாட்டர்னுடைய லோயர் மினிஸ்கஸ் வந்து இதோட கோயின்சைட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி பார்த்துக்குன்னு அது மாதிரி செஞ்சுட்டு ஸ்டிர் பண்ணிடுங்க. ஸ்டிர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னாக்கா 100 ml ஆஃப் சொல்யூஷன். இந்த 100 ml ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளவு சோடியம் குளோரைடு இருக்குதுன்னா 0.9 கிராம் இருக்குது. அப்படின்னா 0.9 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் per 100 ml ஆஃப் சொல்யூஷன். இதை தான் என்னன்னு சொல்றேன்னா 0.9% மாஸ் பை வால்யூம் aqueous சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு. அது போல சொல்றோம். 0.9% மாஸ் பை வால்யூம் aqueous சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு அன்று நம்ம சொல்றோங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் இது எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா 2% மாஸ் பை வால்யூம் aqueous சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு. இப்போ இந்த சொல்யூஷன்ல இது மாதிரி சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ 1 liter ஆஃப் திஸ் சொல்யூஷன், 1 liter ஆஃப் திஸ் சொல்யூஷன் கண்டைன்ஸ் how many grams ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு. இப்போ இந்த சொல்யூஷனை 1 liter எடுத்துக்கிறீங்க. இந்த சொல்யூஷனை 1 liter எடுத்துக்கிறீங்க. அதுல பொட்டாசியம் குளோரைடு எவ்வளவு கிராம்ஸ் இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்றதுங்க? இந்த சொல்யூஷன் இப்போ கொடுத்திருக்கிற சொல்யூஷனை வந்து 1 liter எடுத்துக்கிறீங்க. இந்த சொல்யூஷனை வந்து 1 liter எடுத்துக்கிறீங்க. இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனை வந்து 1 liter எடுத்துக்கிறீங்க. இதுல எவ்வளவு KCl இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்றது? எவ்வளவு KCl இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்றதுங்க? என்ன சொல்றீங்க? 2 grams எப்படிங்க வரும்? அதாவது இது என்னன்னு சொல்லலாம், 2% மாஸ் பை வால்யூம் aqueous சொல்யூஷன் ஆஃப் KCl னா இது ஃபர்ஸ்ட் இதனுடைய மீனிங் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதனுடைய மீனிங் என்ன? இதனுடைய மீனிங் என்னன்னா, இந்த 2 எடுத்துக்கிறோம். இந்த m என்ற இடத்துல கிராம், இந்த KCl எடுத்துக்கிறீங்க. 2 கிராம் ஆஃப் KCl இன், இந்த பர்சன்டேஜ் என்ன 100, வால்யூம் என்ன ml சொல்யூஷன், வால்யூம் என்ன ml சொல்யூஷன் இப்படி சொல்லிட்டோம். அப்படின்னா இந்த 2% மாஸ் பை வால்யூம் aqueous சொல்யூஷன் ஆஃப் KCl என்ன அர்த்தம்? 2 கிராம் ஆஃப் KCl in 100 ml ஆஃப் சொல்யூஷன்.
இப்போ அங்க என்ன கேட்டிருக்காங்க, 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன், இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனை 1 லிட்டர் எடுத்துக்கினீங்க, 1 லிட்டர் எடுத்துக்கீங்க. அப்போ அந்த 1 லிட்டர்ல எவ்வளவு கேசிஎல் இருக்கும் அப்படி கேட்குறாங்க. எவ்வளவு கேசிஎல் இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்க 100 ml எடுத்துக்கினீங்கன்னா அதுல 2 கிராம்ஸ் இருக்குது. 1 லிட்டர் எடுத்துக்கினீங்கன்னா அதுல எவ்வளவு கேசிஎல் இருக்கும் அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்க? என்ன சொல்லணும்னா 20 கிராம்ஸ் அப்படி சொல்லலாம். ஏன்னா 100 ml ஆஃப் சொல்யூஷன்ல 2 கிராம் இருக்குதுன்னா 1000 ml ஆஃப் சொல்யூஷன். இதை வந்து இந்த 100 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. 10 ml ஆஃப் சொல்யூஷன் கண்டைன்ஸ் how many grams of KCl அப்படின்னா 2 into 10, அதாவது 20 grams of KCl. 20 grams of KCl இருக்குது அப்படி சொல்றோங்க. 20 grams of KCl இருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் இப்போ இப்படி எடுத்துக்கலாங்க. 20% by weight of aqueous solution of KCl இப்படி எடுத்துக்கலாம். 20% by weight of aqueous solution of KCl. இதனுடைய மீனிங் என்ன அன்ட்டு நம்ம பார்க்கலாம். 20% by weight of aqueous solution of KCl இன்னொரு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 20% mass by mass of aqueous solution of KCl அப்படி எழுதலாம். இதை வந்து வேற விதமா இப்படி எழுதியிருக்காங்க. இப்போ இந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம், இந்த மாஸ் எடுத்துக்கலாம், இந்த சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அப்படின்னா இது என்னன்னு சொல்லனாக்கா, இது என்னன்னு சொல்லனா பர்சன்டேஜ் என்ன 100, மாஸ் என்ன கிராம், இந்த சொல்யூஷன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன். சரி, இப்படி சொல்லிட்டோம். அடுத்து இந்த நியூமரேட்டர்ல என்ன சொல்லி பார்க்கலாம். இந்த 20, இந்த மாஸ், இந்த கேசிஎல் அப்படி எடுத்துக்கிறோம். இது என்னன்னு சொல்லுவோம்னாக்கா, இது என்னன்னு சொல்லுவோம்னா 20 எழுதிக்கிறோம், மாஸ் வந்து கிராம் எழுதிக்கிறோம், இந்த கேசிஎல் எழுதிக்கிறோம். அப்போ 20 கிராம் ஆஃப் கேசிஎல், 20 கிராம் ஆஃப் கேசிஎல் அப்படின்னா இதனுடைய மீனிங் என்னன்னா, இந்த 20% மாஸ் பை மாஸ் ஆஃப் aqueous சொல்யூஷன் ஆஃப் KCl. இதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் என்ன, 20% பை வெயிட் ஆஃப் aqueous சொல்யூஷன் ஆஃப் KCl. இப்போ இதை எப்படி எழுதலன்னா 20 கிராம் ஆஃப் KCl, 20 கிராம் ஆஃப் KCl in 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன், 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் அப்படி சொல்லலாம். 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன், 20 கிராம் ஆஃப் KCl in 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன், அது போல சொல்றேங்க. சரிங்களா? இப்போ நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இந்த சொல்யூஷன் நான் எடுத்துக்கிறேன். இந்த சொல்யூஷன் வந்து சர்டைன் மாஸ் எடுத்துக்கிறேன். அதுல எவ்வளவு கேசிஎல் இருக்குதுன்னா 5 கிராம்ஸ் இருக்குதுங்க. அப்படின்னா வாட் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் we have taken. எவ்வளவு சொல்யூஷனை எடுத்துக்கணும், அதாவது இந்த சொல்யூஷன், இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். அதுல கேசிஎல் எவ்வளவு இருக்குதுன்னா 5 கிராம்ஸ் இருக்குது. அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு எடுத்துக்கணும், எவ்வளவு சொல்யூஷன் எடுத்துக்கணும். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவுனாக்கா 25 கிராம்ஸ் அப்படி சொல்றாங்க. மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவுனா 25 கிராம்ஸ் அப்படி சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன, இப்போ 20%